அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இல்ல அவன் ஏதோ தப்பா பேசிட்டான். சரியா? உண்மை என்னன்னு உனக்கு தெரியும், எனக்கு தெரியும். அது போதும். இத பாரு, 1000 பேர் 1000 பேசலாம். ஆனா என்னோட கண்ணியமும் உன்னோட கண்ணியமும் நமக்கு தெரிஞ்ச போதும். இப்போ உனக்கு ஒரு கல்யாணம் நடக்கணும் ஸ்வேதா. அப்பதான் நீயும் நல்லா இருப்ப, நாங்களும் சந்தோஷமா இருக்க முடியும். இத பாரு, தயவுசெய்து கல்யாணத்துக்கு ஒத்துக்கோ ஸ்வேதா. மாமா, தயவு செஞ்சு ஒரே ஒரு விஷயம் உங்ககிட்ட சொல்லிக்கிறேன். எனக்கு இப்போ வரைக்கும் கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற ஒரு எண்ணமே வரல மாமா. மாமா கையால என் கழுத்துல தாலி ஏறுனா நீ தூக்கல தொங்கணும். சம்மதிக்கிறியா? ஸ்வேதா ஸ்வேதா, அதெல்லாம் கனவுல கூட நடக்கவே நடக்காது. நடக்காததையும் நடத்தி காட்டுறதா இந்த ஸ்வேதாவுக்கு பிடிக்கும். பாக்குறேன், சவால்டா. அப்ப நானும் அந்த சவாலை ஏத்துக்கிறேன். நீ நினைக்கிற எதையுமே நான் நடக்க விட மாட்டேன். போ போ போ, இப்படி பெனாத்துக்கிட்டே இரு. போதும், எனக்கு தனியா விடுங்க. யாரும் இதை பத்தி பேசாதீங்க. என்ன ஒரு என்ன ஒரு உணர்வுள்ள மனுஷனாவது மதிங்க ப்ளீஸ். விட்டுருங்க. சரி விடு முத்தரசு, நீ அதையே நினைச்சிட்டு இருக்காத. இதோடு இந்த பிரச்சனையை விட்டுரு. டாக்டர், என்னம்மா? இங்க பாருங்க, விரல் அசைக்கிறாங்க. வெண்ணிலா, என்ன ஆச்சு? ஏன் முத்து மாமா எங்க? நான் எங்க இருக்கேன்? கவலையே பட வேண்டாமா. நீ பாதுகாப்பா ஹாஸ்பிட்டல்ல இருக்க. உனக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. நீ அட்மிட் ஆயிருந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்து உன்னை மாத்தி இங்க கூட்டிட்டு வந்திருக்கோம். இது வேற ஒரு ஹாஸ்பிட்டல். நான் உடனே உங்க வீட்டுக்கு போன் பண்ணி விஷயத்தை சொல்றேன். முத்து மாமாவை உடனே பார்க்கணும். பார்க்கலாமா? பார்க்கலாம், கண்டிப்பா பார்க்கலாம். இங்க பாரு, நீ இப்போ ஸ்ட்ரெயின் பண்ணவே கூடாது. படுத்துக்க. சிஸ்டர், டாக்டர் ரொம்ப டயர்ட் ஆயிட்டாங்க, மூச்சு விட சிரமப்படுறாங்க. இவங்களுக்கு ஆக்சிஜன் சப்போர்ட் கொடுங்க. நிஜமா தான் சொல்றேன். இந்த கேஸ் மூலமா எங்க ஹாஸ்பிட்டலுக்கு நல்ல பேர் கிடைக்கும்னு நம்புறேன். அது மட்டும் இல்ல, இந்த மாதிரி கேஸ்ல யாருமே ரெக்கவர் ஆகி வந்ததா ரெக்கார்ட்லயே இல்ல. எல்லாருமே எய்தர் கோமா ஸ்டேஜ் போயிருக்காங்க, இல்லனா இறந்து போயிருக்காங்க. உண்மையிலேயே சொல்றேன், இது அவங்க மன உறுதின்னு சொல்றதா இல்ல கடவுளோட கருணைன்னு சொல்றதான்னு தெரியல. தேங்க்யூ டாக்டர். சந்தோஷம். தேங்க்யூ டாக்டர். தேங்க்யூ சோ மச் டாக்டர். நாளைக்கு அவங்கள டிஸ்சார்ஜ் பண்றதுக்கு எல்லா ஏற்பாட்டோட வந்து சேர்ந்துருங்க. ஓகே? ஓகே டாக்டர். உணர்வே இல்லாம படுத்து கிடக்குற உன்ன எதுக்காக நான் பார்க்க வந்திருக்கேன் தெரியுமா? ஒரு முக்கியமான செய்தியை சொல்றதுக்கு தான். எனக்கும் முத்தரச மாமாவுக்கும் கூடிய சீக்கிரமே கல்யாணம் நடக்க போகுது. நீன்னு நினைச்சு என் கழுத்துல தாலியை கட்ட போறாரு. அதே தாலியோட அந்த புது கருக்கு கொலையாம உன் முன்னாடி வரண்டே. எத்தனை நாள் என் முன்னாடி நீ தாலியை கட்டிக்கிட்ட குடுத்தனக்காரி மாதிரி என் முன்னாடி வந்து வெறுப்பேத்திருப்பேன். நான் வரேன், ஓ முன்னாடி தாலியோட வர. முத்தரச மாமா கட்டின தாலியோட வர. சரியா?
மாமாவுக்கு கண்ணு தெரியாம போயிடுச்சா? கேட்டு நான் உயிரோட இருக்கணுமா? ஸ்வேதாக்கா என்ன மாதிரி நடிச்சு கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு வேற சொல்றாங்களே. எப்படியாவது என் மாமாவை காப்பாத்தணும். இதுல இருந்து என் மாமாவை எப்படியாவது காப்பாத்தி ஆகணும். வெண்ணிலா, 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 ஒரு புது தாலி கட்டணுமா? மறுபடியுமா? ஏன் சித்தி, எதுக்கு இந்த ரெண்டாவது தாலி? அப்படி இல்லப்பா. நான் சொன்னனே, அந்த நாலு கிழமை எல்லாம் பார்த்து அதன்படி வெண்ணிலாவுக்கு கோயில்ல வச்சு ஒரு புது தாலி கட்டிடு. அதுக்கப்புறம் இனிமே நடக்க போறது எல்லாமே நல்லபடியா நடக்குமா. கூடி சீக்கிரம் உனக்கும் கண் பார்வை திரும்ப வந்துடும். வீட்டுக்குள்ள இருக்கிற இந்த இறுக்கமான சூழ்நிலை எல்லாம் சரியாயிடும்னு அவர் சொல்றாரு. ஒரு சண்டை சச்சரவு இல்லாம நிம்மதியா இருக்கலாம்னு சொல்றாருப்பா. அதுதான் எனக்கு முக்கியம். நீ படுற கஷ்டத்தை என்னால கண்கொண்டு பார்க்க முடியல முத்தரசு. உனக்கு போன கண்ணு எனக்கு போயிருக்க கூடாதான்னு தோணுதுப்பா. சித்தி, நீ ஏன் சித்தி இப்படிலாம் பேசிட்டு இருக்கிற? விடு சித்தி. அதான் முத்தரசு, நான் இத தள்ளி போட விரும்பல. ஜோசியரை கேட்டதுக்கு நாளைக்கே நாள் நல்லா இருக்குன்னு சொல்றாரு. உடனடியா வெண்ணிலா கழுத்துல ஒரு தாலியை கட்டிடுப்பா. அதுக்கப்புறமாவது இந்த பிரச்சனை எல்லாம் ஒழிஞ்சு போகுதான்னு பார்க்கலாம். சரி சித்தி, நல்லது நடக்கும்னா நீ சொன்ன மாதிரி பண்ணிடலாம் சித்தி. அவளை இந்த வீட்டை விட்டு அடிச்சு விரட்டணும். அவளை ஓட விடணும். அவளை சும்மா விடக்கூடாது கௌதம். அவ தெரிச்சு ஓடுறத பார்த்து நான் ரசிக்கணும். என் அடுத்த வேலை அதான். சவாலா விடுறா சவாலு. போய் எங்கேயாவது மரத்துல தொங்கட்டும். ஜனனி, நம்ம எல்லாரும் அவ தூக்குல தொங்குறத பார்க்கணும். ஆமாமா, அவளுக்கு நல்ல பாடம் கத்து கொடுக்கணும் கார்த்தி. இனிமே அவளை விட்டு வைக்க கூடாது. சரி வாங்க கார்த்திக், இந்த சந்தோஷத்தை நம்ம கொண்டாடியே தீரணும். ஓகே ஓகே, அப்ப நான் உடனே ஸ்வீட் பண்றேன். ஏ ஜனனி, ஏ லூசு, ஸ்வீட்டை பண்ற அதை பண்றேன்னு மாட்டி விட்டுறாத. நம்ம வெளியில போறோம், இந்த சந்தோஷத்தை கொண்டாடுறோம். ஓகேவா? வாங்க போலாம். வாங்க. அவங்க அதெல்லாம் பண்ற வரைக்கும் நம்ம கையென்ன பூ பறிச்சுட்டா இருக்கும். இருக்க கூடாது, இருக்க கூடாது. அவங்க நாளைக்கு தானே டிஸ்சார்ஜ் பண்ண போறாங்க. நாம இன்னைக்கே அவளை டிஸ்சார்ஜ் பண்ணுவோம். அவங்க கைக்கு இனிமே வெண்ணிலா கிடைக்கவே கூடாது. கோமா ஸ்டேஜ்ல இருந்தவ காத்தோட காத்தா கரைஞ்சு போன மாதிரி போயிடணும். அவளை கொண்டு போய் எங்கேயாவது கண்காணாத இடத்துல ஒளிச்சு வச்சுட்டு இவங்கள கதர் அடிக்கணும். அத்தை, மாமா கையால நான் தாலி வாங்குற வரைக்கும் வெண்ணிலா எங்க இருக்கா, எப்படி இருக்கா, ஏது இருக்கான்னு சொல்லி யாருக்கும் எதுவுமே தெரியக்கூடாது. எக்ஸ்கியூஸ் மீ, வெண்ணிலாங்கிற ஒரு பேஷண்ட் இன்னைக்கு நாங்க டிஸ்சார்ஜ் பண்ண போறோம். ஒரு நிமிஷம் இருங்க மேம். மேம், நாளைக்கு தான் டிஸ்சார்ஜ்னு சொல்லிருக்காங்க. கொஞ்ச நாளைக்கு நாள் நல்லா இல்ல. அவளை இன்னைக்கு வீட்டுக்கு கூட்டிட்டு போகலான்னு பாக்குறோம். இன்னைக்கு எங்களுக்கு ஆஸ்பிஷியஸ் டே. அவளோட நட்சத்திர பிரகாரம் இன்னைக்கே அவ வீட்டுக்கு வந்துட்டானா நல்லா இருக்கும்னு நாங்க நினைக்கிறோம். மேம், அப்ப நீங்க சீஃப் டாக்டர் கிட்ட அதை பத்தி பேசிட்டு வந்துருங்க. சரி, நாங்க போய் பேசுறோம். நீங்க டிஸ்சார்ஜ் சம்மரி ரெடி Okay, பண்ணுங்க. வாங்க அத்தை. நீங்க டாக்டர் கிட்ட போயிட்டு வெண்ணிலாவை இன்னைக்கே டிஸ்சார்ஜ் பண்றோம்னு சொல்லுங்க. நான் இப்ப வந்துடுறேன். நீ எங்கம்மா போற? இதோ வந்துடுறேன் அத்தை. வெண்ணிலா, ஐயோ, ஸ்வேதாக்கா குரல் மாதிரி இருக்கு. வெண்ணிலா.
நடிக்கிறியா? வெண்ணிலா, என் செல்லக்குட்டி, என் தங்கம், எந்திரிமா தங்கம். இதோ உன் ஸ்வேதாக்கா வந்திருக்கேன், எந்திரிமா. வேலைக்காரியாதான் நீ வர முடியும், புரியுதா? இத பாரு, இதெல்லாம் உனக்கு கேக்குதா கேக்கலையான்னு எதுவுமே எனக்கு தெரியாது. ஆனா இப்போ நீ எங்க கூட கிளம்ப போறது நிஜம். இதுல எந்த மாற்றமும் இல்ல. ஹலோ, சொல்லுங்க மேடம், ஆம்புலன்ஸ் கேட்டிருந்தீங்கல்ல? ஆமாமா, ஆம்புலன்ஸ் கேட்டிருந்தேன். ரெடிங்களா? வந்துடுறீங்களா இப்போ? ஓகே மேடம். விகே ஹாஸ்பிட்டல் வாசலுக்கு வந்துருங்க. இன்னும் 5 மினிட்ஸ்ல நான் டிஸ்சார்ஜ் பண்ணி பேஷண்ட்டை கூட்டிட்டு வந்துடுறேன். இது கிளம்பிட்டேன் மேடம். சீக்கிரம். நேரா ஹாஸ்பிட்டலே பேசி அவங்க கிட்ட விஷயத்த சொல்லி பேஷண்ட்டை காணோம்னு சொல்ல முடியும். ஆனா அப்ப பாக்குறது ரொம்ப டைம் வேஸ்ட். ஏன்னா இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் பேஷண்ட் காணும். அதுக்காக தான் உங்களை கம்பல் பண்ணி கூட்டிட்டு வந்து பாத்துட்டு இருக்கோம். இல்லனா எங்களுக்கு என்ன டாக்டர் கிட்ட பேசி பார்க்க தெரியாதா என்ன? ஒரு நிமிஷம் மேடம். இந்த ரூம் தான். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ரிவைண்ட் பண்ணி காட்டுங்க. பாஸ் பாஸ் ப்ளே பண்ணுங்க. ஓகே, இன்னொரு தடவை ப்ளே பண்ணுங்க. போன் கொடுங்க. ப்ளே பண்ணுங்க, ப்ளே பண்ணுங்க. மருது இப்பதான் போயிருக்காங்க. அவங்கள பிடிச்சாகணும், விட்டுறக்கூடாது. ஓகே, தேங்க்ஸ் லாட். மருது வாங்க போலாம். மருது நம்ம ஒண்ணா போக வேண்டாம். நீங்க இப்படி போங்க, நான் அப்படி போறேன். ஓகேங்களா? ஆமா, ஒரே ஒரு விஷயம் கேக்குறேன். அண்ணிய கொண்டு வந்து சேர்த்தது நாங்க. நீங்க எதுக்கு டிஸ்சார்ஜ் பண்றதுக்கு இப்படி பரபரன்னு துடிச்சிட்டு இருக்கீங்க? ஹாஸ்பிட்டல்ல இருந்து போன் வந்துச்சு. வீட்ல இருக்கிற எல்லாருக்கும் சர்ப்ரைஸா இருக்கட்டும், முத்தரசு மாமாவுக்கும் சர்ப்ரைஸா இருக்கட்டும்னு வெண்ணிலாவை டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிட்டு போலான்னு வந்தோம். ஆமா ஆமா, நீங்க சர்ப்ரைஸ் கொடுக்கறதுக்கு முயற்சி பண்றீங்களா இல்ல மொத்தமாவே அவங்கள க்ளோஸ் பண்றதுக்கு முயற்சி பண்றீங்களான்னு எனக்கு மட்டும் தானே தெரியும். இது பாரு, உனக்கு அவ்வளவு தூரம் நம்பிக்கை இல்லனா ஹாஸ்பிட்டல் ரெக்கார்ட்ல சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்கு. அத நான் ரெக்கார்ட் பண்ணிருக்கேன். தோ பாரு. வேற யாரோ வெண்ணிலாவை கூட்டிட்டு போயிருக்காங்க. ஆனா அது யாரு என்னங்கிற டீடைல் எனக்கு தெரியல. பதட்டம் தெரியுது. இவ்வளவு தூரத்துல இருந்து பாக்குறதுக்கே அந்த பதட்டம் கண் கூட தெரியுது. ஸ்வேதா, அண்ணிய நீங்க ஏதோ பண்றதுக்கு முயற்சி பண்ணிருக்கீங்க. அதனாலதான் அண்ணி உங்ககிட்ட இருந்து தப்பிச்சு போயிருக்காங்க. நான் என்ன பண்ண? நாங்க அவளை டிஸ்சார்ஜ் பண்ணலான்னு வந்து பார்த்தா அவளை அங்க காணோம். எனக்கு என்ன தெரியும்? கூடிய சீக்கிரமே நாங்க அண்ணிய கண்டுபிடிப்போம். அப்ப அவங்க வாயால நடந்த உண்மை என்னன்னு தெரியதான் போகுது. அப்ப பாத்துக்கிறேன் உங்களை. ஆனா அன்னிக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு, உங்களை சும்மா விட மாட்டேன். அதுதான்க்கா எப்படியாவது தடுக்கணும். அதுக்கு நான் நேர்ல போய் மாமாவை பார்த்து உண்மையெல்லாம் சொன்னாதான் முடியும். இங்க பாரு, அவங்க உன்னை கடத்திட்டு போய் ஏதாவது பண்ணணும்னு வெறி புடிச்சு சுத்திட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில நீ வீட்டுக்கு போறங்கிறது கொஞ்சம் கூட சரியா இருக்காது. அவங்க கண்ணுல மட்டும் நீ பட்டுட்டன்னா கதையே வேற.
அப்புறம் நிரந்தரமா உன்னை இல்லாம பண்ணிடுவாங்க. எங்க போய் தொலைஞ்சிருப்பான் அந்த பிசாசு? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு வெண்ணிலா. அதனால இத பேசாம போலீஸுக்கு கொண்டு போயிட்டா என்ன? ஐயோ அப்படியெல்லாம் பண்ணிட வேண்டாம்க்கா. அப்படி ஏதாவது பண்ணி அத்தைய மட்டும் போலீஸ் கைது இதுன்னு ஏதாவது கூட்டிட்டு போயிட்டா அதுக்கப்புறம் மாமாவுக்கு ஏதாவது ஆயிடும். அதை தாங்கிக்கிற அளவுக்கு மாமா இப்ப இல்ல. ஏ வெண்ணிலா, அவங்க தப்பு மேல தப்பு பண்ணிட்டே இருப்பாங்க, நீ காப்பாத்திட்டே இருப்பியா? என்ன வெண்ணிலா இது? நீ ஏன் புரியாம பேசிட்டு இருக்க? இல்லக்கா, மாமா கிட்ட இந்த விஷயத்த சொல்லிட்டா போதும். அதுக்கப்புறம் மாமா உஷாரா இருந்து இந்த வேலையெல்லாம் பண்றியா? இங்க பாரு, என்ன மீறி உன் மூச்சு காத்து கூட அவங்க மேல படாது. பாக்குறியா? ஏன் ஸ்வேதாக்கா இப்படி எல்லாம் பேசுறீங்க? இத பாரு, நீ எப்படி இருந்தாலும் ஃபோன் பண்ணுவேன்னு காத்துக்கிட்டு இருந்த. உனக்கான டைம் முடிஞ்சு போச்சு. மாமாவோட நீ வாழ்ந்த வாழ்க்கை எல்லாம் போதும். இனிமே என் ஆசைப்படி என் மனசு போல மாமா கூட நிம்மதியா வாழ போறேன். இனிமே நீ மாமாக்கு ஃபோன் பண்ணணும் பார்க்கணும்னு நினைச்சு வீட்டு பக்கம்லாம் வந்துடாதுன்னு. வந்தனா முத்தரச மாமா ருத்ரா 2 பேரையும் கொன்னு நான் சொல்றேன், கேட்டுக்கோ. என் கையில தயாரா கத்தியோ இல்ல விஷ பாட்டிலோ வச்சிருப்பேன். நீ மட்டும் அவங்க கிட்ட வேற ஏதாவது பேச முயற்சி பண்ணன்னு தெரிஞ்சது, 2 பேருக்கும் பிரசாதத்துல விஷத்தை கலந்து கொடுத்து அதே இடத்துல காலி பண்ணிட்டு நானும் செத்துருவேன். புரியுதா? ஐயோ அக்கா, அந்த மாதிரி எல்லாம் பண்ணிடாதீங்கக்கா. நான் சத்தியமா பேச முயற்சி பண்ண மாட்டேன். நான் பார்த்த உடனே போயிடுவேக்கா. என்ன நம்புங்கக்கா, நம்புங்க. ஆமா, நம்மளதுக்கு தான் வெச்சிய ஆப்பு. போன ஆமாக்கா, அதுல மாற்றமே இல்ல. எனக்கு தயவு செஞ்சு உதவி பண்ணுங்கக்கா. சரி, நீ கோவிலுக்கு போலாம். ஆனா இப்படியே போக வேண்டாம். நான் சொல்ற மாதிரி போ. என்னக்கா சொல்ற? பாத்தியா, என் வெண்ணிலாமா எங்க இருக்காங்கன்னே தெரியல. ஏன் இப்படி சொல்லாம கொல்லாம காணாம போயிட்டாங்க? என்னையும் அப்பாவையும் பார்க்கணும்னு வெண்ணிலாமாக்கு ஆசையே இல்லையா? ஏன் இப்படி காணாம போயிட்டாங்க? ஒருவேளை சித்தப்பா சொன்ன மாதிரி நிஜமாலே இவங்கெல்லாம் மிரட்டினதுனால காணாம போயிட்டாங்களா? எனக்கு எப்படியாவது அம்மாவை பார்க்கணும் சாமி. எனக்கு அம்மாவை கொண்டு வந்து தருவியா? எனக்கு அம்மா வேணும். செல்லம், வெண்ணிலா அம்மாவுக்கு ஏதோ காரணத்தினால வீட்டுக்கு வர முடியலையா. அதனால உன்னையும் அப்பாவையும் கோயிலுக்கு கூட்டிட்டு வாங்க, அங்க வச்சு உங்க 2 பேரையும் பாக்குறேன்னு சொல்லிருக்காங்க. இல்ல இல்ல, நான் நம்ப மாட்டேன். இத பாரு, வெண்ணிலா உன்னையும் உங்க அப்பாவையும் பாக்குறதுக்கு கோயிலுக்கு வராளாம். போய் அவளை பார்த்து கொஞ்சம் கரிசனமா பேசி நைஸா அவளை இங்க கூட்டிட்டு வரதுக்கு வழிய பாருங்க. அதுக்காக தான் உன்னை போ சொல்றேன். வெண்ணிலா வீட்டுக்கு வரணும்னு நினைச்சா கோயிலுக்கு போயிட்டு வா, இல்லைன்னா போகாத. எனக்கு என்ன வந்துச்சு? எல்லாமே நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த கார்த்திகையும் ஜனனியும் கொஞ்சம் தட்டி வைக்கணும். சொத்துல அவங்களுக்கும் பங்கு இருக்கு. அவங்களுக்காகவும் சேர்த்துதான் எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு இருக்க. இதுங்க என்னடான்னா இதையெல்லாம் புரிஞ்சுக்காம, ச்சே, என் வயித்துல வந்து பிறந்ததுங்களா இப்படி இருக்கேன்னு எனக்கே கடுப்பா இருக்கு ஸ்வேதா. ஸ்வேதா, கோயில்ல மட்டும் அவளை விட்டுடாத. விட மாட்டேன் அத்தை. இது எனக்கு கிடைச்ச சரியான சந்தர்ப்பம். வெண்ணிலாவை உண்டு இல்லைன்னு ஆக்கிடும் பாருங்க.
நாளைக்கு நேரமா கோயிலுக்கு போய் அவளை கோழி அமுக்குற மாதிரி அமுக்கிடுறேன் பாருங்க. மெதுவா இந்த பக்கம் வா. எங்க அம்மாவை காணும்? ஏ வெண்ணிலா, முத்து மாமா. என்ன திடீர்னு இப்போ கோவில் கூட்டு வந்திருக்க? இல்ல முத்து மாமா, இன்னைக்கு இந்த கோவில்ல ஏதோ விசேஷம்னு சொன்னாங்க. அப்படியே உன்னை கூட்டிட்டு போய் கண்ணுக்காக வேண்டிக்கலான்னு அத உன்கிட்ட சொல்ல மறந்துட்டேன். ஆ, ருத்ரா தங்கம், வா தங்கம், அப்பா கைய பிடிச்சுக்கோ வா. செருப்பை இங்க விட்டுடலாம் மாமா. ருத்ரா குட்டி, நீயும் செருப்பை கழட்டிடு. கைய பிடிச்சுக்கோ போ. வெண்ணிலா வந்துட்டாளா இல்லையா போய் பார்த்துட்டு வந்துடுறேன். முத்து மாமா, நீங்க இங்க இருங்க, நான் போய் அர்ச்சனை கூட வாங்கிட்டு வந்துடுறேன். சரி. அண்ணே அண்ணா அண்ணே, இங்க தானே, நிறுத்துங்க நிறுத்துங்க நிறுத்துங்க. ரோஷினி அக்கா சொன்னது சரிதான். ஸ்வேதா அக்கா தனியா வரல, மருது மாமாவையும் வீரா பெரியப்பாவையும் கூட்டிட்டு வந்திருக்காங்க. போனா மாட்டிப்போம். அண்ணே, இங்க வேண்டாம், கொஞ்சம் தள்ளி போய் இறங்கிக்கிறேன். ஆட்டோவை பின்னாடி எடுங்கண்ணே. ஏம்மா என்னாச்சு? ஐயோ இங்க வேண்டாண்ணே, சொன்னா கேளுங்கண்ணே. சரிம்மா, விட்டுறேம்மா. இந்தாங்க. உன் சன்னதியில வந்து நிக்கிறேன். என் முத்து மாமாவையும் ருத்ராவையும் பார்த்தோம். பக்கத்துல போக முடியாத பாவியா நிக்கிறேனே. இதுக்கெல்லாம் நான் என்ன பாவம் பண்ண? ஆண்டி, வெண்ணிலாமா எங்க? சீக்கிரம் அவரோட கண்ணு குணமாகணும். அப்படி மட்டும் குணமாயிட்டா கண்டிப்பா ஸ்வேதா அக்கா இந்த மாதிரி நாடகம் ஆடி என்ன மாதிரி நடிக்க முடியாது. அதே மாதிரி நானும் இப்படி ஓடி ஒளிய வேண்டிய அவசியம் இருக்காது. என் மாமாவை எந்த நிலைமையில பாக்குறதுக்கா நான் இங்க வந்து? சீக்கிரமா அவருக்கு கண் பார்வையை கொடுத்துறாத்தா, தயவு செஞ்சு கொடுத்துறாத்தா. வெண்ணிலாமாவை நான் பார்க்கணும். அப்பாவுக்கு கண்ணு சரியாயிடணும். அதுக்கு நீ தான் வழி செய்யணும். வச்சிட்டு இருக்காங்களே, என் மாமாவையும் குழந்தையும் எப்படியாவது காப்பாத்தணுமே. ஆத்தா, நீதான் அவங்க 2 பேரையும் காப்பாத்தணும். நான் வந்ததுக்கு அவங்க 2 பேரையும் கண் குளிர பாத்துட்டேன். இதோட நான் போயிட்டா கூட பரவாயில்ல. நான் போயிடுறேன். ஆனா ஒரே ஒரு தடவை நான் போய் அவங்கள பார்த்துட்டு அதுக்கப்புறம் போயிடுறேன். அவங்க நல்லா இருக்கணும், எனக்கு அது போதும் ஆத்தா. சரி, நாங்க வாசல் பண்ணிக்கிறோம். வரலாம்னு பார்க்குறோம். நாங்க பார்க்குறோம்.
சொல்லுங்க. அம்மா இங்க வாமா, வந்து வாங்கிட்டு போமா. சாமி, இப்ப வரைக்கும் வெண்ணிலாமா வரவே இல்ல. அம்மா வரேன்னு சொன்னது நிஜமா இல்ல இந்த ஸ்வேதா ஆண்டி போய் சொல்லி கூட்டிட்டு வந்தாங்களான்னு எனக்கு தெரியல. எனக்கு அம்மாவை பார்க்கணும். யாரு யாரு? வெண்ணிலா, வெண்ணிலா அம்மாவை பார்க்கறதுக்கு நீதான் எனக்கு துணை செய்யணும் சாமி. தேங்க்ஸ் ஆண்டி. ஐயோ அழாத வெண்ணிலா, சொல்றத கேளு. முதல்ல சாப்பிடு. ஒரு வாய் சாப்பிடு, உடம்புல தெம்பு வேண்டாமா? இந்த கஷ்டத்துலயும் முத்து மாமாவை பார்த்த மறு நிமிஷமே என் மனசுக்கு தெம்பு வந்துடுச்சுக்கா. எனக்கு சாப்பாடு தண்ணி எதுவுமே வேண்டாம். நான் அவரை மறுபடியும் எப்ப பக்கத்துல இருந்து பாப்பேன் பேசுவேன்னு மனசுக்குள்ள ஆசையா இருக்கு. என் குழந்தைய என்ன சொல்லி மிரட்டி வச்சிருக்காங்கன்னு தெரியல. அவ முன்னாடியே ஸ்வேதாக்கா என் குரல்ல முத்து மாமா கிட்ட பேசுறாங்க. அத கேட்டுட்டு அவளும் பேசாம இருக்கா. அது எப்படி என்னன்னு எதுவுமே புரியலக்கா. இப்ப கோவில்ல கிடைச்ச மாதிரி ஒரு சந்தர்ப்பம் மறுபடியும் கிடைக்காமையா போயிடும்? அப்படி சந்தர்ப்பம் கிடைக்கலனாலும் நம்ம ஒரு சந்தர்ப்பத்தை உருவாக்குவோம். கண்டிப்பா அந்த ஆத்தா உனக்காக உருவாக்குவான்னு நினைக்கிறேன். பாப்போம் வெண்ணிலா. சரி, நீ இப்ப ஃபர்ஸ்ட் சாப்பிடு. சாப்பிட்டாதான் உன்னை அந்த வீட்டுக்குள்ள அனுப்பி வைப்பேன். என்ன பண்றது, உன்னை சாப்பிட வைக்கிறதுக்கு குழந்தைகிட்ட கதை சொல்ற மாதிரி சொல்ல வேண்டியதா இருக்கு. சாப்பிடு. அப்ப நிஜமாவே அனுப்பி வைக்க மாட்டீங்களா? நான் அத சொல்லல. கண்டிப்பா அனுப்பி வைக்கிறேன். நீ ஃபர்ஸ்ட் சாப்பிடு. அவ கோயிலுக்கு வந்தாளா இல்ல வெளியில மறுத்து நிக்கிறத பார்த்து வராம பயந்துகிட்டு அப்படியே போயிட்டாளான்னு எனக்கு எதுவுமே புரியல அத்தை. இல்ல அவ வேற ஏதாவது திட்டம் போட்டிருக்காளான்னு புரியல அத்தை. அவளுக்கு அந்த அளவுக்கெல்லாம் மூளை பத்தாது. ஆனா இப்ப நடக்கிற விஷயத்தை எல்லாம் பார்க்கும்போது அவளை யாரோ கூட இருந்து கரெக்டா வழி நடத்துறாங்களோன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. அம்மா, ஒருவேளை கார்த்திக்கும் ஜனனியும் இந்த வேலையெல்லாம் பண்றாங்களாமா? அவங்களே வெண்ணிலா எங்க எங்கன்னு தேடி அலைஞ்சிட்டு இருக்காங்க. போலீஸ்க்கு போலாமாங்கிற அளவுக்கு அவங்க பேசிட்டு இருந்ததை நானே பார்த்தேன். மாயமா மறைஞ்சா இது எல்லாத்தையும் கண்டுபிடிக்க முடியும். சீக்கிரம் நமக்கு
ஏதாவது ஒரு எவிடன்ஸ் கிடைக்கிறது முக்கியம். மறுபடியும் அவளை விட்டுறக்கூடாது. நானும் உடனடியா கிளம்பி வரேன். அதை வச்சு வெண்ணிலாவை கண்டுபிடிச்சு தீரணும். அப்பதான் நமக்கு இந்த சிக்கல் ஒரேடியா முடியும். அவ கணக்க தீர்த்திரணும் அத்தை. நான் போய் மாமா கிட்ட சொல்லிட்டு வரேன். இந்தாங்க. ம். முத்து மாமா, நான் இங்கேயே பக்கத்துல டவுன் வரைக்கும் போயிட்டு வரட்டுமா? நீங்க கொஞ்சம் படுத்து ரெஸ்ட் எடுங்க, நான் வந்துடுறேன். ரொம்ப நாளாவே வற்புறுத்திட்டே இருக்காங்க. நீயும் ஒரு தடவை வந்துட்டு போ, உன் முகத்துக்கு ஏதாவது பண்ணி விடுறேன் நாங்க. அதுக்காக தான் போயிட்டு வரலான்னு பார்த்தேன் முத்து மாமா. தப்பு இல்ல. போயிட்டு முகத்துக்கு என்ன பண்ணணுமோ அழகா பண்ணிட்டு வா. இரு அது இப்படியே ஒரே ரூம்ல உட்காந்துட்டு ரொம்ப ஒரு மாதிரி. நானும் வரேனே. நீ என்ன பண்ணு, நம்ம டிரைவர் வண்டி எடுக்க சொல்லு, போயிட்டு வந்துடுவோம். வெண்ணிலாவை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம கிளம்பி போலான்னு பார்த்தா மாமா இப்படி முட்டுக்கிட்டே போடுறாரே. இரு முத்து மாமா, ஒரு நிமிஷம் வந்து. இங்க பாருங்க, முத்தரச மாமாவும் கூட வரன்னு ஏதோ உளறிட்டு இருக்காரு. வேற வழியே இல்ல. அவரும் வந்தா மிகப்பெரிய சிக்கல் ஆயிடும். அதனால நீங்க முன்னாடி போய் அந்த ஃபுட்டேஜை கலெக்ட் பண்ற வழியை பாருங்க. நான் அப்புறம் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். ஆ சரி ஸ்வேதா, நான் பார்த்துக்கிறேன். நான் கிளம்புறோம். போயிட்டு வரேன். நீ வாங்க மாமா. முத்து மாமா, போலாமா? அப்படியே மறக்காம ஒரு பைப்பு பிடிச்சி ஏறி கதாநாயகிய பாக்குறதுக்காக வீட்டுக்குள்ள போயிடுறாரு. நானும் அப்படியே போயிடுவா. அடி பாவி, படத்தை பார்த்துட்டு அதெல்லாம் நிஜம்னு நினைக்கிறியா? அது சினிமா. அத பார்த்துட்டு நம்பி என்கிட்ட வேற வந்து கேக்குற பாரு. நீ மட்டும் ஏறி போய் அந்த ஸ்வேதா கிட்ட மாட்டினேன்னு வெய், உன்னை உண்டு இல்லைன்னு பண்ணிடுவா. அப்படிங்கிறீங்களா? அப்படியேதான். படத்துல பண்றதெல்லாம் நிஜத்துல பண்ணவே முடியாது. நான் தான் சொல்றேன்ல, உன் மாமாவை பாக்குறதுக்கு வேற ஏதாவது ஐடியா சொல்றேன். அந்த ஸ்வேதா வேற பெரிய சிக்கல் பிடிச்சவளா இருக்கா. அவளை சமாளிக்கிறதுக்கே நம்ம ரொம்ப யோசிக்கணும். அக்கா, அவங்க வந்துட்டாங்களான்னு பாருங்கக்கா. வெண்ணிலா, நீ பாட்டுக்கு உன் மாமா பாக்கணுங்கிற ஆசையில டக்குன்னு வெளியில வந்துடாத. நான் சொன்னது ஞாபகம் இருக்கட்டும். அவங்க வந்தாங்கன்னா அந்த ரூம்ல ஸ்கிரீனுக்கு பின்னால ஒளிஞ்சிருந்துக்கும். புரியுதா? சரிக்கா. வெண்ணிலா, அவங்க வந்துட்டாங்க. நீ போய் ஒளிஞ்சுக்கோ. இங்க பாருங்க, மாமா இங்க இருக்கிற வரைக்கும் என்ன வெண்ணிலான்னு தான் கூப்பிடுவாரு. நானும் வெண்ணிலா மாதிரி தான் பேசுவேன். என்ன ஏதுங்கிற விஷயத்த உங்களுக்கு நான் அப்புறமா சொல்றேன். புரியுதா? என்னென்ன வேலையெல்லாம் பண்றா இவ. வா முத்து மாமா, நீயும் வா. நீயும் ஷேவ் பண்ணிக்கோ. முகமெல்லாம் கசகசன்னு இருக்கு. அது பரவாயில்ல வெண்ணிலா. என் முகம் இப்போ எப்படி இருந்தா என்ன, அதை என்னாலே இப்போ பார்க்க முடியாது. கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணுங்க. சார், உங்களுக்கு இப்ப ஷேவ் பண்ணலாமா? கேர்ள், நல்லதுங்க. என் முத்து மாமா என் மேல உயிரையே வச்சிட்டு இருக்கு. வார்த்தைக்கு வார்த்தை இங்க வந்ததுல இருந்து வெண்ணிலா வெண்ணிலாங்குது.
ஆனா என் முத்து மாமாவை பக்கத்துல இருந்து பாத்துக்கிறதுக்கு என்னால முடியல. வெண்ணிலா ஓகேவா? நல்லா இருக்கு, தேங்க்ஸ். அக்கா, என் முத்து மாமாவை பார்க்கணும்னு நினைச்ச மறு நிமிஷம் கடவுள் அவரை என் கண்ணுல காட்டிட்டாரு. அவருக்கு சமமா ரொம்ப சந்தோஷமா இருக்குக்கா. இங்க பார் வெண்ணிலா, உனக்கு நல்ல நேரம் ஆரம்பிச்சிருச்சு. கோவில்ல நீ நினைச்ச உடனே உன் மாமாவை பார்த்த, இங்கேயும் பார்த்துட்ட. இனிமே நீ நினைச்ச மாதிரி வீட்டுக்குள்ளேயும் போயிடலாம். ரோஷினி, யார் வீட்டுக்குள்ள போயிடலாம்? குடும்பத்துல இருக்கிற எல்லாரோட சம்மதத்தோட வெண்ணிலா மாதிரி பேசி நடிச்சேன். ஏன்னா முத்தரச மாமாவுக்கு கண்ணு தெரியாத சூழ்நிலை, அதை நான் பயன்படுத்திக்கிட்டேன். அதுக்கப்புறம் என்னாச்சு? வெண்ணிலாக்கு சரியாயிடுச்சா? அதான் அவ என்ன நினைக்கிறானே தெரியல. கோமா ஸ்டேஜ்ல இருந்து மீண்டு வந்து கண் முழிச்சிருக்கா. ஆனா ஹாஸ்பிட்டல்ல இருந்து சொல்லாம கொள்ளாம எங்கேயோ போயிட்டா. எப்படியாவது வெண்ணிலாவை கண்டுபிடிச்சு மாமா கிட்ட ஒப்படைக்கணும். அது வரைக்கும் நான் இப்படி நடிச்சு ஆகணும்.